1/4 கிலோ கருங்குருவி அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடர் ஆக்கிட்டு மாவு ஜல்லடையில் சலிச்சு எடுத்துருங்க. நமக்கு 1.5 கப் மாவுக்கு 2 கப் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு நெய் சேர்த்து கொதிக்க விட்டுட்டு அந்த கொதித்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. நம்ம இந்த மாவு யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லாட்டி அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பூர்ணம் செய்கிறதுக்கு 1 கப் நாட்டு சர்க்கரைக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அதில் 1.5 கப் தேங்காவை நல்லா வறுத்து விடுங்க. இப்போ காய்ச்சின நாட்டு சர்க்கரை இதில் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப ட்ரையாக விட்டுறக்கூடாது. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பிளாஸ்டிக் பப்பில் நெய் தடவிட்டு நம்ம மாவை உருண்டை பிடிச்சி இது போல் அழகாக தட்டி எடுத்துகிட்டு நடுவில் பூர்ணம் வச்சு அழகாக மடக்கி விட்டு ஓரத்தை நல்லா ஒட்டி விட்டுருங்க. இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. துணி போட்டு இட்லி செட்டில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த தட்டை உள்ளக்க வச்சு வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் எடுத்தோன்னா ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.